ஹாய் விவாஸ், வெல்கம் டு சின்ன அக்கா சமையல். பாருங்க, கத்திரிக்காய் காரக்குழம்பு. நல்ல வெந்தயம் இதெல்லாம் பண்ணலாம். நல்ல எண்ணெயை காயணும். கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா கடுகு போட்டு பொரிச்சதும், அதாவது கொஞ்சம் வெந்தயம், அந்த வெந்தயம் தான் அந்த காரம் குழம்புக்கு எடுப்பான ஒரு வாசமே. வெந்தயத்தை போடுங்க. அந்த காரக்குழம்போட டேஸ்ட் வந்து அப்படி ஒரு மணமாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், நல்ல வெந்தயம் கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், உளுந்த பருப்பு தேவையாக இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாண்டி வேண்டாம் விட்டுருங்க. ஸோ இந்த பாருங்க, ஜீரகம் வெந்தயம் நல்லா வணங்கிருச்சு. நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம ஏற்கனவே வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், இப்போ இந்த வெந்தயம் ஜீரகமெல்லாம் நல்லா காஞ்சிட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம புளி பயன்படுத்தாமல் ஒரு காரக்குழம்பை தான் நம்ம செய்கிறோம். நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை நல்லா போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிறோம். ஒரு மாதிரி கண்ணாடி பதமாக வரும்போது நம்ம எடுத்து பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம புளி நான் பயன்படுத்தலை, புளி பயன்படுத்தாமல் தான் பண்ணுதுங்க. இது சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் என்னோடய ஒவ்வொரு பதிவுகளும் உடனே உங்களை வந்து சாரும். பாருங்கள், நல்ல வெங்காயம் வணங்கிருச்சு. கருவேப்பிலை போட்டோம், பச்சை மிளகாய் இது போல் மிளகாத்தூள் தான் பயன்படுத்த போகிறோம். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை போட்டோம். தக்காளி பார்த்திங்கனாக்கா அந்த தொக்கு பிரிகிற மாதிரி, அதாவது பச்சை வாசம் போட்டோம். நல்ல ஒரு மாதிரி தக்காளியோட ஈரத்தன்மை வந்து இறுகமாகட்டும். இந்த நேரத்தில் வந்து கத்திரிக்காய் வந்து நம்ம ஏற்கனவே நீல எந்த வாக்கிலையோ நீல வாக்கில் குறுக்கில் எப்படி போட்டு அரிஞ்சு வச்சுருந்தாலும் அந்த கத்திரிக்காய் அரிஞ்சு எடுத்து போட்டு நல்ல இதிலே அப்படியே வேக வைக்கிறோம். கத்திரிக்காய் வந்து இப்போ நம்ம வந்து இந்த கத்திரிக்காயை வணக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை இப்போவே ஊற்றிடலாம். தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அந்த டேஸ்ட் வந்து நமக்கு அப்படியே ஏறும். இப்போ கத்திரிக்காயிலே நல்லா கூடுதலாக இருக்கும். இப்போ நான் பாருங்கள், கத்திரிக்காயை முன்ன பின்ன ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலேயே வதங்கட்டுன்றதுனால கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். அது அப்படியே வதங்கட்டும். இப்போ நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ப்ளஸ் மிளகாத்தூள் பார்த்திங்கனாக்கா நான் வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் உரப்பு உங்களுக்கு வேணும்னாக்கா உரப்புக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் தனியாத்தூள் போட்டுக்கலாம். மற்றபடி பார்த்திங்கனாக்கா நான் கொஞ்சமாக இதில் அடிஷ்னலாக பார்த்திங்கனாக்கா ரசப்பொடி போட்டிருக்கேன். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரசப்பொடி கொஞ்சம் கூடுதலாக பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக நான் வந்து ரசப்பொடி போட்டிருக்கேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் சுவையை கொடுக்குதுங்க. நீங்களும் செய்து பாருங்கள். அதாவது காரக்குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கனாக்கா நமக்கு நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான மசாலாக்களை அப்புறமா நம்ம போடலாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சுட்டு பாருங்கள், கத்திரிக்காய் வந்து நல்ல தரமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு தேவையான, இப்போ நம்ம தண்ணியும் போட்டோம், அதுலேயே தேவையான அளவுக்கு சால்ட்டையும் போட்டோம். பார்த்திங்கன்னா காயில் நல்லா வந்து அந்த டேஸ்ட் ஊறி இருக்கும். இப்போ தேவையான மசாலாக்களை இப்போ நம்ம போட போகிறோம். அது என்னென்னு பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம், இப்போது அந்த டேஸ்ட் ரசப்பொடின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ரசப்பொடி கொஞ்சம் போட்ட உடனே அந்த குழம்போட கலவை அப்படியே ஒரு மாதிரி கலரே மாறிடுச்சு பாருங்கள். போட்டு நல்லா கிளறிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த மசாலா இறங்குற வரைக்கும் நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுவோம். அந்த தண்ணி இன்னும் நிறைய தண்ணி இருக்குது, இது வந்து இன்னும் கொஞ்சம் இறுகமாக இருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுனாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டுட்டு இந்த மிளகாத்தூளுடைய வாசங்கள் போனதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மறுபடியும் ஒரு முறை டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லா வந்து சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு உரப்பு காரம் சரியாக போச்சான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இறக்கிடுவோம். இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி அப்படியே நாப்பில் தூவி இறக்கி அப்படியே மூடி எடுத்து வச்சுட்டு பரிமாறுங்க. இது எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். டிஃபன் ஐட்டுக்கும் சாப்பிட்லாம், மதிய லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம். அந்த மாதிரி ஒரு சுவையான ஒரு டேஸ்டான ஒரு காரக்குழம்பு சிம்பிளாக செய்கிறது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செய்து கொடுத்துட்டு அல்லது செய்து சாப்பிட்டு பார்த்துட்டே கூட பிள்ளைங்களுக்கு கொடுங்க, அவ்வளவு சூப்பராக இருக்கும். அருமையான சின்ன சமையலில் கத்திரிக்காய் காரக்குழம்பு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. அது சரியோ தவறோ கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். அப்போ அது சரியாக இருந்தாலும் ஏற்றுக்கிறேன், தவறாக இருந்தால் கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன். சரியா? அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. சரியா? ஓகே, அருமையான வந்து ஒரு கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே இடித்த பூண்டை மேலே அப்படியே தூவிட்டேன். பூண்டை எண்ணெயில் போடல, இடித்து தான் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த வாசம் அது வேறு லெவல், அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இடித்த பூண்டு அப்படியே மேலாப்பில் தூவிட்டு கொத்தமல்லி நறுக்குந்து அப்படியே மேலே தூவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். எடுத்து பரிமாறுங்க. சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் காரக்குழம்பு. புளி போடாமல் செஞ்சுருக்கிறது அடுத்த பதிவில் பார்க்கலாம்.